வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போற திரைப்படம் ராஜா சாப். மாருதியுடைய டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ராஜா சாப். ராஜா சாப்ல முக்கியமான கதாபாத்திரத்துல பிரபாஸ் அவரோட சேர்ந்து நிதி அகர்வால், அதுக்கப்புறமா மாளவிகா மோகன், சஞ்சய் தத் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க மாருதி. படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் தமன் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கார்த்திக் பழனி, படத்தினுடைய எடிட்டர் கோத்தகிரி வெங்கடேஸ்வர் ராவ். படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, தன்னுடைய அதாவது பூர்வீக சொத்துல வந்து கண்ணு வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அதை எப்படியாவது அவர் வந்து வித்துடணும் இல்ல ஆட்டைய போட்டணும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஆனா அதனால என்ன ஆச்சு அப்படின்றதுதான் ஹாரர் கலந்து கொடுத்திருக்கக்கூடிய படமா இந்த படம் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ ராஜா சாப் அப்படின்ற டைட்டிலினுடைய பெயர்ல தான் வந்து பிரபாஸ் வந்து இருக்கிறாரு. ஸோ பிரபாஸுடைய தாத்தாவுடைய சொத்து வந்து ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையை வந்து எப்படியாவது நம்ம வாங்கி அதில் இருக்கக்கூடிய ஏன்னா வித்தா நல்ல காசு வரும். அதை வச்சு நம்ம அடுத்த ஃபியூச்சர் பிளான் வந்து பண்ணணுன்றதுக்காக ட்ரை பண்றாரு. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாட்டி வந்திருக்கிறாங்க. பாட்டி எப்படி இருந்தாலும் விட மாட்டாங்க அப்படின்றதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. அண்ட் சுற்றி இருக்கக்கூடிய மற்றவங்களும் வந்து இது இவ்வளோ காஸ்ட் போகும் இவ்வளோலாம் போகும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தரும் ஒரு விதத்தில் ட்ரை பண்றாங்க. ஸோ ஃபைனலி அவங்க பாட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அல்சைமர் கொஞ்சம் நினைவெல்லாம் வந்து கம்மியாக ஆக அவங்க உடம்பு சரியில்லாமல் ஆகும்போது ஸோ ஓகே இதுதான் கரெக்டான டைம் உள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்றதுக்காக போகிறாங்க. இதை வந்து ஆட்டையை போடணுன்றதுக்காக இன்னொரு டீமும் காத்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த சமயத்தில் உள்ளே போகக்கூடிய பிரபாஸ்க்கு என்னெல்லாம் நடக்குது, ஏன்னா அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்காக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாக இருக்கட்டும், ஃபர்னிச்சராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹிப்னடைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அரண்மனையாக இருக்கும். ஸோ யாருமே உள்ளே போயிட்டு வெளியில் வந்து சாதாரணமாக வெளியில் வந்துட முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் அந்த அரண்மனை வந்து அவங்க லாக் பண்ணிடும். அண்ட் அதில் வந்து ஒரு பெரிய ஒரு அமானுஷ்ய சக்தியை வந்து அடக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க தாத்தாவுக்கு இது எப்படி வெளியில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஃபைனலி அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரிக் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணி ஃபியூச்சர் பிளான் பண்ணாரா இல்லையா, இல்லை தாத்தா ப்ராப்பர்ட்டியை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணுன்ற அந்த ஐடியாவுக்கு அவர் வந்து மாறினாரா இல்லையா, அண்ட் அவங்க தாத்தா அப்படின்றது யாரு, ஃப்ளாஷ்பேக்கில் யார் யார் என்ன மாதிரியான கேரக்டர்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ராஜா காலத்து கதையில் பிரபாஸ் என்னவா வராரு, அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ட்ரிக்கெல்லாம் பண்ணுறதே பிரபாஸா, ஏன் பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சூப்பரான த்ரில்லரோட சேர்ந்து சொல்லியிருக்கக்கூடிய ஹாரர் ஃபேண்டசி மூவி தான் ராஜா சாப். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடிக்கு காமெடி, கமர்ஷியல் ஃபேக்டர் எல்லாமே இருக்குது. அண்ட் பாட்டு அண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி ட்ராமாவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹாரர்னாலும் கூட நம்மளுக்கு வந்து எப்படி குழந்தைங்களோட போய் பார்க்கலாமோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருக்குது. பிரபாஸ் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஐ திங்க் ஹாரர் மூவி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேண்டசி மூவி பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயமா வந்து படமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா கல்கிக்கு அப்புறமா அது வரக்கூடிய இந்த படம். ஸோ கல்கி சலார்லாம் வந்து வேற ஜேர்னல் இருக்கும், ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்கும். ஸோ அதுலேருந்து டோட்டலி சேஞ்ச் ஓவர் ஆன ஒரு ஜேர்னரில் தான் இந்த படத்தை வந்து பிரபாஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் பிரபாஸோடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் அந்த கதைக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருக்காங்க. அண்ட் படத்தினுடைய மியூசிக் தமன் ரொம்ப கமர்ஷியலா பாடல் வந்து ரொம்ப ஆட வைக்கிற மாதிரியும், அதே சமயத்தில் இந்த ஹாரருக்கு எப்படி ஏற்பட்ட ஒரு சீட்னுடைய எட்ஜில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு மியூசிக்கை கொடுத்து நம்ம எல்லாரையும் மிரட்டி இருக்கிறாரு. படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கார்த்திக் பழனி. இந்த சினிமோட்டோகிராஃபி அஃப்கோர்ஸ் ஹாரர் மூவின்றதுனால நிறைய வந்துட்டு கிரீன் மேட்ல எடுத்திருப்பாங்க. அண்ட் அதையும் அண்ட் ஆக்சுவலாக எடுத்துக்கக்கூடிய அந்த செட்டையும் ரொம்பவே அழகாக காம்பினேஷனில் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய எடிட்டர் சொல்லவே வேணாம். ஸோ அவார்ட் வின்னர் அப்படின்னும் போது வெங்கடேஸ்வர் ராவுடைய எடிட்டிங் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் ஓவராலாக இவங்க எல்லாருக்கிட்டே வந்து கரெக்டான வேலையை வாங்கியிருக்கிறாரு படத்தினுடைய டைரக்டர் மாருதி. அண்ட் இது இல்லாமல் படத்தில் வந்து சஞ்சய் தத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது. அண்ட் அவர் வந்து அமானுஷமாக வந்து பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய பொமி இரானியோடைய அந்த ஒரு டாக்டர் கேரக்டர் அதை எப்படி கொண்டு போகிறாங்க, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் அவர் மூலிமா வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆடட் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் குறையாமல் பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கக்கூடிய படம் தான் ராஜா சாப். அண்ட் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஆக்ஷன் பிளாக்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனும் இருக்கு, பாடலும் இருக்கு, அதே சமயத்தில் காமெடியும் இருக்கு, ஹியூமரோட சேர்ந்து பயன்படுத்துகிற மாதிரி ஹாரரும் இருக்குது. ஸோ எல்லாமே கலந்த ஒரு படம் தான் ராஜா சாப். இப்போ தியேட்டரில் சங்கராந்தியை முன்னிட்டு வெளிவந்திருக்குது. தியேட்டரில் போய் பாருங்க. இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இதே போல நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூட உங்களை வந்து அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் மற்றும் டீடைல் ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.